மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 150. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22. ஒருவனும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாத நம்முடைய சந்தோஷங்கள் எவை? துன்பங்களும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் ஆழமும் விரிவும் இன்னும் அதிக தித்திப்பாகவும் மாற்ற செய்கிற நம்முடைய சந்தோஷங்கள் எவை? இது எத்தகைய சந்தோஷம்? இந்த சந்தோஷங்கள் வரப்போகிற ஆசீர்வாதங்கள் மற்றும் நாம் உண்மையாய் சுதந்திரிக்கப் போகிற நன்மைகளுக்கு ஒரு முன் அனுபவமாகும். நாம் விசுவாசிக்கும் அவர் மேல் நம்பிக்கை கொள்வதினாலும் அவர் ஆரம்பித்த வேலையை அவர் முடிப்பதற்கு விருப்பமும் வல்லமையும் உள்ளவராயிருக்கின்றார் என்ற நம்பிக்கையினாலும் அவருடைய நன்மையான வழியிலே அது நிறைவேற்றப்பட நாம் விரும்புவதினாலும் அந்த சந்தோஷம் வலுவடைகிறது. அவருடைய கிருபை நிறைந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய விசுவாச கரங்களிலால் உறுதியாய் பிடித்திருக்கும் வரையிலும் அவ்விடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையினாலும் அந்த சந்தோஷம் வலுவடைகிறது. பிதாவின் கரங்களிலிருந்து நம்மை ஒருவராலும் பிடுங்கி போட முடியாது என்றும் பிதா தாமே நம்மை நேசிக்கின்றார் என்றும் அவருடைய அன்பில் கீழ்ப்படிதலோடு நாம் நிலைத்திருக்க விரும்பும் வரையிலும் அவர் நம்மை விட்டு விடுவதில்லை என்பதே நம்முடைய நம்பிக்கையாய் உள்ளது என்பதே. ஆமேன்.